Namaste. In the channel Guidance to Learn Hindi. இந்த வீடியோல பிராத்மிக்ல சரல் ஹிந்தி பூதனி அதாவது பிராத்மிக்ல இருக்கிற பார்ட் 1 அதுல இருக்கிற லெசன்ஸ்ல 4th லெசன்னா இப்ப எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். சோ அந்த லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த லெசன்ல இருக்கிற நியூ வேர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த வேர்ட்ஸ் உடைய மீனிங் எல்லாமே படிச்சு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மெமரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெசனுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சென்டென்ஸையும் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மீனிங் புரியும். நான் சொல்ற ரூல்ஸை பேஸ் பண்ணி இந்த வேர்ட்ஸோடைய மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த சென்டென்ஸோட மீனிங்கை நீங்களாவே சொல்லிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் என்னென்ன நியூ வேர்ட்ஸ் இந்த லெசன்ல இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சார். சார்னா ஃபோர்னு அர்த்தம். மே மே இன், ஓகேங்களா. மை இன் அப்படிங்கிறத இன் வந்து சைலண்ட் ப்ரொனன்சியேஷன் மே அப்படின்னு சொல்லுவோம். மே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஐ, நான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஹூ. ஹூ இது இன் சவுண்டு சைலண்ட் ப்ரொனன்சியேஷன் ஹூ, ஓகேங்களா. ஸோ இந்த மேலே இந்த மாதிரி சந்திரபிந்து போட்டாலே அதை மூக்கொலின்னு சொல்லுவோம், நேசல் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. மூக்குல இருந்து ஒரு சவுண்டு வர மாதிரி ஹா ஹூ அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இன்னுன்னு அழிச்சு சொல்லக்கூடாது. ஹூ. ஹூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆம், இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல மீனிங் சொல்லணும்னா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் தும். தும்னா என்ன மீனிங்? யூ, நீ. நெக்ஸ்ட் ஹோ. ஹோனா ஆர், என்ன மீனிங்? ஹோனா இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஏ. ஏனா என்ன மீனிங்னா இங்கிலீஷ்ல தே, தீஸ், தமிழ்ல இவர், இவர்கள், இவைகள். இந்த மூணு மீனிங்லயுமே இந்த ஏங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வே. தே, தோஸ், அவர், அவர்கள், அவைகள். இந்த மூணு மீனிங்லயுமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஏங்கிறது பக்கத்துல இருக்கிறவங்களை சொல்றதுக்கு, வேங்கிறது தூரமா இருக்கிற ஒருத்தரையோ இல்ல நிறைய பேர் தூரமா இருக்கிறது, இல்ல நிறைய பொருட்களோ இல்ல நிறைய அனிமல்ஸ் அந்த மாதிரி குரூப் ஆஃப் திங்ஸ் இருக்கிறப்பையும் அவைகள் அப்படின்னு சொல்றதுக்கு கூட வேங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஹம். ஹம்னா என்ன அர்த்தம்? வி, நாங்க, நாம அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஆப். ஆப்னா என்ன அர்த்தம்? யூ, நீங்க அப்படின்னு ஒருத்தர மரியாதையா சொல்றது. நெக்ஸ்ட் நஹி. நஹி இன் சைலண்டா ப்ரொனன்ஸ் பண்றோம். நஹி. நஹினா என்ன மீனிங்? நோ, இல்ல அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கர். கர்னா என்ன மீனிங்? ஹவுஸ், வீடு. நெக்ஸ்ட் அ இத். யா ப இக், அத்தியாபக். அத்தியாபக்னா என்ன மீனிங்? டீச்சர். ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் இதை எப்படி இதுன்னு ரீட் பண்றோம்? ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாமே ஹிந்தி எப்படி ரீட் பண்றது, ரைட் பண்றது அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனல்ல ஒரு தனி பிளேலிஸ்டே இருக்குது. ஸோ அந்த ரீடிங் ரைட்டிங் பேஸ்ட் வீடியோஸை நீங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்க ஈஸியா வாசிக்க முடியும். உங்களால இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஈஸியா வாசிக்க முடியும். அ இத், யா ப இக், அத்தியாபக். அத்தியாபக்னா என்ன மீனிங்? டீச்சர், ஆசிரியர். நெக்ஸ்ட் லடுக்கே. ல இது லட்கே அப்படின்னு சொல்லக்கூடாது. ல இடு, லடுக்கே. லடுக்கேனா என்ன மீனிங்? பாய்ஸ். பாயி. பாயினா பிரதர் இல்ல பிரதர்ஸ், ரெண்டு மீனிங்லயுமே வரும். சகோதரன் அப்படின்னு சொல்லலாம், சகோதரர்கள் அப்படிங்கிற மீனிங்க்கும் பாயிங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வித்யார்த்தி. வி த கீழே ஸ்லாண்டிங் லைன் போட்டிருக்காங்க, அப்ப இதுன்னு சொல்லணும். வி இத். யா இர்த்தி, வித்யார்த்தி. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்ணுங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ஹிந்தி வேர்ட்ஸை ரீடிங் ரைட்டிங் எப்படி பண்றதுங்கிறது சொல்லி தனியாவே நிறைய வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அதுல நிறைய ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருப்பேன். நிறைய வேர்ட்ஸ் அதுல ரீடிங் ப்ராக்டிஸ்க்காகவும் கொடுத்துருப்பேன். நீங்க அதை ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் ரீட் பண்ண ஈஸியா இருக்கும். சப்போஸ் நீங்க ரீட் பண்ணலைன்னா அதை ரீட் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வித்யார்த்தி அப்படின்னா ஸ்டூடெண்ட், மாணவர் இல்ல மாணவர்கள். ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மீனிங்ல யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் லடிக்கியா. லடிக்கியானா கேர்ள்ஸ், சிறுமிகள் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்க நல்லா மெமரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெசனுக்குள்ள வரணும். ஸோ இந்த லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஹிந்தியில இருக்கிற ப்ரொனவுன்ஸ், அந்த ப்ரொனவுன்ஸ்க்கு என்னென்ன ஆக்சிலரி வெர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப இங்கிலீஷ்ல
ஐ அப்படிங்கிற ப்ரொனவுனுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஐ எம் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு தான் சொல்லுமே தவிர ஐ இஸ் அ ஸ்டூடெண்ட், ஐ ஆர் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்போ ஐ எம் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு அர்த்தம். நான் ஒரு ஸ்டூடெண்ட். ஆக்சுவலா ஐ எம் அ ஸ்டூடெண்ட்னா நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஆம்னா என்ன அர்த்தம்? இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிறேன். யூ ஆர் அ ஸ்டூடெண்ட்னா நீ ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிற அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம தமிழ்ல வந்து நீ ஸ்டூடெண்டா இருக்கிற, நான் ஸ்டூடெண்டா இருக்கிறேன் அப்படி சொல்ல மாட்டோம். நான் ஸ்டூடெண்ட், நீ ஸ்டூடெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ நம்ம மீனிங் எடுத்துக்கும் போது நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னே எடுத்துக்கலாம். ஐ எம் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு தான் மீனிங். ஓகே, அதே மாதிரி ஐக்கு ஆம் தான் யூஸ் பண்ணுவோம், யூக்கு ஆர் தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதே மாதிரி ஹிந்திலையும் ரூல்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் எப்படி இருக்கலாம்? ஒரு நவுனாவும் இருக்கலாம், இல்லை ப்ரொனவுனாவும் இருக்கலாம். ஸோ நவுன்னா என்ன அர்த்தம்? கரெக்டாக அதோடைய நேம், ஒரு பொருளோட இல்லை ஒரு பர்சனோடைய நேமை நம்ம சொன்னோம்னா அது நவுன். ஒரு பிளேஸோ திங்ஸோ இல்லைன்னா ஒரு பர்சனோ அவங்களோட நேமை டைரக்டா சொன்னோம்னா அந்த வேர்டை நவுன் வேர்டுன்னு சொல்லுவோம். ப்ரொனவுன் அப்படிங்கிறதுக்கு அந்த நேமை சொல்றதுக்கு பதிலா வேற ஏதோ ஒரு வேர்ட் சொல்லி அந்த பொருளையே நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ செல்போன் அப்படின்னு சொன்னா அது நவுன், அந்த பொருளுடைய பேரை சொல்றோம். அப்படி சொல்லாம அது அப்படின்னு சொன்னோம்னா அது என்னோடது, அந்த செல்போன் என்னோடது, இந்த செல்போன் என்னோடதுன்னு சொல்லலாம், அது என்னோடதுன்னு சொல்லலாம். ஸோ அதுன்னு சொல்லி அதை பாயிண்ட் அவுட் பண்ணி கை நீட்டியோ அந்த செல்போனை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும்னா அது அந்த செல்போனை தான் குறிக்கும். ஸோ அது அப்படின்னு சொல்லும்போது அது ப்ரொனவுன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ என்னோட பேரை நான் சொல்லாம நான் அப்படின்னு சொன்னேன்னா நான் சொல்றது ப்ரொனவுன். என் பேர் என்னவோ நான் என் பேரை சொன்னேன்னா அது நவுன். நான் என் பேரை சொல்லாம நான் அப்படின்னு சொல்றது ப்ரொனவுன். ஸோ பேருக்கு பதிலாக என்ன வேர்டு யூஸ் பண்ணி அந்த பேரையே நம்ம மென்ஷன் பண்றோமோ அதெல்லாம் ப்ரொனவுன். ஸோ மே அப்படின்னா ஐ, நான் அர்த்தம். அதுக்கு என்ன ஆக்சிலரி வெர்ப் ஹிந்தியில யூஸ் பண்ணுவோம்னா ஹூம். ஹூன்னா என்ன மீனிங் பார்த்தோம்? ஆம், இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? ஐ ஆம், ஐ ஆம். மே ஹூம், மே ஹூம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ ஆம், நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் தும் ஹோ. தும்னா நீன்னு அர்த்தம், ஹோனா இருக்கிறாய்ன்னு அர்த்தம். நீ இருக்கிறாய், யூ ஆர். தும் ஹோனா என்ன அர்த்தம்? யூ ஆர், நீ இருக்கிறாய். நெக்ஸ்ட் யஹு வஹு இல்லைன்னா ஏதோ ஒரு நேம், ஒரு சிங்குலர் நேம் சொன்னோம்னா அந்த நேமுக்கோ அந்த யஹு வஹு வந்தாலோ என்ன வேர்ப், ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? ஹே. ஹேனா என்ன மீனிங்? இஸ். அதாவது யஹு வஹுக்கெல்லாம் என்ன மீனிங் படிச்சிருக்கோம் நம்ம? ஹி, ஷி, இட், திஸ், தட் அந்த மாதிரி படிச்சிருப்போம். ஸோ ஹி இஸ், ஷி இஸ், திஸ் இஸ், தட் இஸ், மாலா இஸ், கமலா இஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஹிந்தியில இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் யஹு வஹு சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே ஹிந்தியில ஹே அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஏ, வே, ஹம், ஆப். ஸோ இந்த வேர்ப்ஸ் எல்லாம் பாருங்க, ஆப்னா ஒருத்தர மரியாதையா நீங்க அப்படின்னு சொல்றது. ஏ, வே, ஹம் இதெல்லாம் பாருங்க அவர்கள், அதாவது அவர் அப்படின்னு ஒருத்தர மரியாதையா சொல்றதுக்கு, அவர்கள் அப்படின்னு ப்ளூரல்ல சொல்றதுக்கு, அவைகள் அப்படின்னு ப்ளூரல்ல சொல்றது. ஸோ ப்ளூரலா இருந்தாலோ இல்லை ரெஸ்பெக்டட் சப்ஜெக்டா இருந்தாலோ இல்லைன்னா ப்ரொனவுன் ஏ, வே, ஹம், ஆப்ங்கிற ப்ரொனவுன் அப்படியே யூஸ் பண்ணாலோ அதுக்கு என்ன ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணும்? ஹே. ஹே இன், ஹே. இது ஹே, ஹே. ஹேனா என்ன மீனிங்? ஆர். ஹேங்கு தமிழ்ல நிறைய மீனிங் எடுத்துக்கலாம். என்னலாம்னா இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம், இருக்கிறார்கள், இருக்கின்றன, இருக்கிறோம், நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுமா. அப்ப ஆப் ஹே அப்படின்னா நீங்க இருக்கிறீங்க. இங்க பாருங்க ஏ ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏக்கு என்னென்ன மீனிங்லாம் எடுத்துக்கிறோம்? இவர், இவர்கள், இவைகள் 3 மீனிங் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஏ ஹே அப்படிங்கிற வேர்டுக்கு ஏ ஹே அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு என்னென்ன மீனிங்லாம் எடுத்துக்கலாம்னா இவர் இருக்கிறார் அப்படின்னு மீனிங் எடுத்துக்கலாம், இவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங்கும் எடுத்துக்கலாம். ஸோ ஏக்கு மீனிங் இவர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா மீனிங் என்னவா இருக்கும்? இருக்கிறார்கள். ஸோ ஏக்கு மீனிங் இவைகள்னு எடுத்துட்டோம்னா ஹைக்கு மீனிங் என்ன எடுத்துக்கணும்? இருக்கின்றன, இவைகள் இருக்கின்றன அப்படிங்கிற மீனிங். ஸோ இப்போ ஆப் ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இருக்கிறீர்கள். ஹம் ஹே அப்படின்னா நாங்கள் இருக்கிறோம் இல்லை நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற மீனிங்.
ஓகே, ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸ்ல சொல்லியிருப்போம், ஹிந்தில இந்த ஆக்சிலரி வெர்பை சென்டென்ஸ் உடைய லாஸ்ட்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசன்லயே நான் இது சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ ஹீ இஸ், ஷீ இஸ் அப்படின்னு அந்த ப்ரொனவுனோ நவுனோ நவுன் பக்கத்திலேயே இந்த ஆக்சிலரி வெர்பை இங்கிலீஷ்ல எழுதுவோம். பட் ஹிந்தில இந்த ஆக்சிலரி வெர்பு சென்டென்ஸ் உடைய லாஸ்ட்ல தான் வரும். இப்ப இது பென் அப்படின்னு சொல்லணும்னா திஸ் இஸ் அ பென் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தில எப்படி சொல்லணும்? யஹ். பெண்ணுக்கு ஹிந்தில என்ன? கலம். யஹ் கலம் ஹே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப நான் ராஜா அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லணும்? மே ராஜா ஹூ. ஓகேங்களா? மே ராஜா ஹூ. ஹூங்கிறது சென்டென்ஸ் உடைய லாஸ்ட்ல தான் வரும். ஓகே, இப்ப லெசன் போயிடலாம். லெசன் 4ல ஃபர்ஸ்ட் என்ன சென்டென்ஸ் இருக்குதா? மே ஹூ. மே ஹூனா என்ன மீனிங்? நீங்க ஏற்கனவே இந்த மீனிங்ஸ் எல்லாமே மெமரி பண்ணி விட்டு வந்திருந்தீங்கன்னா இதை பார்த்து நீங்களாவே மீனிங் சொல்லிடலாம். நான் இருக்கிறேன், ஐ எம் அப்படிங்கறதா இதுக்கு மீனிங். நெக்ஸ்ட் மே லடுக்கா ஹூ. நான் பையன், நான் ஒரு சிறுவன், நான் ஒரு பையன், ஐ எம் அ பாய். மே மோகன் ஹூ. ஐ எம் மோகன், நான் மோகன். மே யஹா ஹூ. நான், யஹானா என்ன மீனிங் படிச்சிருக்கோம்? இங்கே. நான் இங்கே இருக்கிறேன், ஐ எம் ஹியர். மே கர் மே ஹூ. நான் வீட்டில் இருக்கிறேன். மேக்கு என்ன மீனிங் படிச்சிருக்கோம்? இல். அப்ப கர்மே அப்படின்னா என்ன அர்த்தம்? கருக்கு என்ன மீனிங் படிச்சோம் இந்த லெசன்லயே? ஹவுஸ்ன்னு மீனிங் படிச்சோம், வீடு. இப்ப நான் வீடு இல், வீட்டில். நான் வீட்டில் இருக்கிறேன். கர்மேனா வீட்டில் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் தும் கௌன் ஹோ. கௌன்ங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் படிச்சிருக்கோம்? யார், ஹூ. தும் கௌன் ஹோ. ஹூ ஆர் யூ. நீ யாரு, நீ யார். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இங்கிலீஷ்ல எப்பவுமே கொஸ்டின் வேர்ட் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். ஸோ ஹூ, நெக்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் ஆர் யூ. ஹூ ஆர் யூ. மே லடுக்கா ஹூ. நான் பையன், ஐ எம் அ பாய். தும் கஹா ஹோ. நீ எங்கே இருக்கிறாய். கஹாங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்? எங்கே. தும் கஹா ஹோ. நீ எங்கே இருக்கிறாய். வேர் ஆர் யூ. மே யஹா ஹூ. நான் இங்கே இருக்கிறேன், ஐ எம் ஹியர். क्या तुम गोपाल हो. என்ன நீ கோபாலா. नहीं, मैं गोपाल नहीं हूँ. இல்ல நான் கோபால் இல்ல. So क्या तुम गोपाल हो. Are you गोपाल. नहीं, मैं गोपाल नहीं हूँ. No, I am not a गोपाल. आप कौन हैं. நீங்க யாரு. Who are you. मैं गोपाल हूँ. நான் கோபால். क्या आप वकील हैं. என்ன நீங்க வக்கீலா, லாயரா. नहीं, मैं वकील नहीं हूँ. இல்ல நான் வக்கீல் இல்ல. मैं अध्यापक हूँ. நான் டீச்சர். ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாம் பாருங்க, மேன்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆனாலே அந்த சென்டென்ஸ் எப்படி முடிஞ்சிருக்கும்? ஹூ அப்படின்னு முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் தும்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆனா அந்த சென்டென்ஸ் ஹோல தான் முடியணும். இங்க பாருங்க, क्या तुम गोपाल हो. தும் வந்தா அந்த சென்டென்ஸ் ஹோல தான் முடியும். நெக்ஸ்ட் ஆப் வந்தா ஹேன்னு முடியணும். நெக்ஸ்ட் हम लड़के हैं. நாங்க பாய்ஸ், we are boys. हम दो लड़के हैं. we are two boys. நாங்க ரெண்டு boys. हम रवि और राज हैं. நாங்க ரவி மற்றும் ராஜ். we are रवि and राज. हम भाई भाई हैं. we are brothers. நாங்க சகோதரர்கள். हम विद्यार्थी हैं. நாங்க students. we are students. ये कौन है. இவர்கள் யார். ये लड़कियां हैं. இவர்கள் गर्ल्स, பெண்கள், சிறுமிகள். ये दो लड़कियां हैं. இவர்கள் இரண்டு சிறுமிகள். ये विमला और सरला हैं. இவர்கள் விமலா மற்றும் சரளா. ये स्कूल में हैं. இவர்கள் ஸ்கூலில் இருக்கிறார்கள். இதெல்லாம் இப்ப ஏ கவுன் ஹேனா இவர்கள் யார் அப்படின்னு மீனிங் நம்ம சொன்னோம். ஆனா எக்ஸாக்டா மீனிங்னா இவர்கள் யாராக இருக்கிறார்கள், ஹேங்க்கு இருக்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங். ஹிந்தில சொல்லும் போது அவங்க அப்படிதான் சொல்றாங்க, இவங்க யாரா இருக்கிறாங்க அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆனா
தமிழ்ல வந்து நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். இவங்க யாருன்னு மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வே கौन है? அவர்கள் யார்? வே கீதா और லதா हैं. அவர்கள் கீதா மற்றும் லதா. கீதா कहाँ है? கீதா எங்கே இருக்கிறாள்? கீதா மைதான் में है. கீதா மைதானத்தில் இருக்கிறாள். லதா कहाँ है? லதா எங்கே இருக்கிறாள்? லதா भी मैदान में है. லதாவும் மைதானத்தில் இருக்கிறாள். லதா is also in the playground. பீனா என்ன மீனிங் படிச்சோம்? ஆல்சோ. லதாவும் கூட மைதானத்தில் இருக்கிறாள் அப்படிங்கிறது. ஓகே, இந்த லெசன் கீழே ஒரு எக்ஸசைஸ் கொடுத்திருப்பாங்க. அபியாஸ்னா என்ன மீனிங்? எக்ஸசைஸ்னு அர்த்தம். ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே. ஒரு சென்டென்ஸ்ல ஆன்சர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? तुम कौन हो? तुम कौन होना என்ன மீனிங்? நீ யாரு? அதுக்கு ஆன்சர் என்ன? मैं लड़का हूं. நான் ஒரு பாய். आप कौन है? நீங்க யாரு? मैं गोपाल हूं. நான் கோபால். क्या आप वकील हैं? என்ன நீங்க வக்கீலா? नहीं मैं वकील नहीं हूं. இல்ல நான் வக்கீல் இல்ல. சோ நம்ம சேனல்ல ஹிந்தி எப்படி வாசிக்கிறது, ஹிந்தி எப்படி பேசுறதுங்கிறதுக்கும் தனியா ஒரு பிளேலிஸ்ட் நான் வச்சிருக்கிறேன். தென் ஹிந்தில கிராமர் லெசன்ஸ்க்காக தனியா ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. தென் இந்த சரல் ஹிந்தி போதனைக்குரிய லெசன்ஸ்க்கு தனியா பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிராமர் ரிலேட்டட் வீடியோஸ் மட்டும் பார்க்கணும்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் டச் பண்ணிங்கன்னா கீழே பிளேலிஸ்ட்டில் எல்லா நான் வச்சிருக்கிற இந்த 4 பிளேலிஸ்ட்டும் ஷோ ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு கிராமர் ரிலேட்டட் வீடியோஸ் இருக்கிற பிளேலிஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா கிராமர் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் வரும். 1 by 1 நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இல்லை ஹிந்தி ரீடிங் ரைட்டிங் வீடியோஸ் வேணும்னா ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து அப்படி நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரீடிங் ரைட்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அது ஃபஸ்ட்டு என்ன வீடியோ, செகண்ட் என்ன வீடியோங்கிறத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் நெக்ஸ்ட் எப்போ வீடியோ நான் போடுறேனோ அப்போ உடனே உங்களுக்கு மெசேஜ் வரும். பாய்.